வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு மெயின் கோர்ஸ் ஜீரா ரைஸ். ஸோ அந்த ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட் இன்றைக்கி வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 இன்ச் வந்து பட்டை, அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறமா ஜாதி பத்திரி வந்து கொஞ்சம் சின்ன துண்டு 1, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் 1, ஒரு 10 மிளகு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு 1 pot டிஷ். நம்ம குக்கர்லேயே வச்சு இது மொத்தமாக ஒரு ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 ஸ்பூன் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஊற்றின நெய் வந்து உருகிடுச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூன் சீரகத்தை வந்து அதில் போட்டுடலாம். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகு, ஸ்டார் அனீஸ், ஜாதி பத்திரி, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா பட்டை, அப்புறமா பிரிஞ்சி இலை, இதெல்லாமே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். தீய விடாதீங்க, நல்லா ஸ்லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இதெல்லாம் வந்து மசாலாலாம் ரோஸ்ட் ஆனோன்னே நம்ம கழுவி சோக் பண்ணி வச்சுருக்க அரிசி, இந்த அரிசி வந்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இமீடியட்டாக தண்ணி விடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சீரகத்தோடு இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இப்போ வந்து இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 1.5. ஸோ எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு வந்து நம்ம லிட்டு போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேமில், லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம்.